இவங்க ஆட்சிக்கு வெளியில போகும்போது உதயமின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டாங்க. அந்த உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால மட்டுமே நமக்கு 48,500 கோடி ரூபாய் நட்டம். நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல நீங்க முழுசா நாசம் பண்ணிட்டு போயிட்டீங்க. நிதி நிலைமையை ரொம்ப நாசம் பண்ணிட்டு போனீங்க. வளரும் மாநிலங்கள்ல பட்டியலில் எத்தனாவது இருந்தது? 13வது இடத்துல இருந்தது. நம்ம ஆட்சிக்கு வந்து நீங்க நம்பர் 1 இடத்துல வந்து நாங்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது அது 3வது இடத்துல கொடுத்துட்டு போனோம். நீங்க இந்த கடைசியா இந்த 10 வருஷத்துல நாங்க ஸ்கீம் செஞ்சோம், திட்டங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய திட்டங்கள் எடுத்து எங்களுடைய திட்டங்கள் எடுத்துப்போம். இப்ப நாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சார், புதுமை பெண் திட்டம், இல்ல இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48, இல்ல நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குல்ல. இப்போ புதுமை பெண் திட்டத்துல பெண்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம. ஸோ அதற்கு வந்து அதாவது அரசாங்க பள்ளியும் நம்ம உயர்த்தணும், உயர்கல்வியும் நம்ம உயர்த்தணும். இன்னைக்கு உயர்கல்வியில இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு.